Problem: the speed of a boat in still water is 15 km per hour and the rate of current is 3 km per hour. The distance traveled downstream in 12 minutes is. இப்போ ஸ்பீட் ஆஃப் த போட் வந்து 15 km per hour கொடுத்துருக்கு. இப்போ ரேட் ஆஃப் கரண்ட் வந்து 3 km per hour கொடுத்துருக்கு. இப்போ 12 மினிட்ஸில் டவுன் ஸ்ட்ரீமில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பீட் டவுன் ஸ்ட்ரீம் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஸ்பீட் டவுன் ஸ்ட்ரீம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்பீட் ஆஃப் போட் ப்ளஸ் ரேட் ஆஃப் கரண்ட் போட்டோம்னா ஸ்பீட் டவுன் ஸ்ட்ரீம் கிடச்சிருமா? அதான் எழுதியிருக்கோம். ஸ்பீட் டவுன் ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் த போட் எவ்வளோ 15 km per hour. அதான் 15 ப்ளஸ் ரேட் ஆஃப் கரண்ட் எவ்வளோ 3 km per hour. அதான் ப்ளஸ் 3ன்னு எழுதியிருக்கோம். இப்போ 15 ப்ளஸ் 3 எவ்வளோ 18. அப்போ ஸ்பீட் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம் வந்து 18 km per hour. இப்போது 12 மினிட்ஸில் டவுன் ஸ்ட்ரீமில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிக்காங்க தானே கண்டுபிடிக்கணும். அதான் எழுதியிருக்கோம். டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து ஸ்பீட் டவுன் ஸ்ட்ரீம் எவ்வளோ 18 km per hour. அதான் 18 இன்ட்டு இப்போ 12 மினிட்ஸில் டவுன் ஸ்ட்ரீமில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிக்காங்க தானே கண்டுபிடிக்கணும். அதான் 18 இன்ட்டு 12 டிவைடட் பை இப்போது 1 ஹவருக்கு 60 மினிட்ஸா. அதான் 12 டிவைட் பை 16 எழுதியிருக்கோம். இப்போ அதை கேன்சல் பண்ணோன்னா 3.6 km. அப்போது 12 மினிட்ஸில் டவுன் ஸ்ட்ரீமில் 3.6 km ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர்.